படிச்சு படிச்சு சொன்னேன் பால் காய்ச்சணும் சீக்கிரம் வந்துருன்னு. எல்லாவனும் வந்துருவான் மண்டை ஆட்டிட்டு போனா இன்னும் ஒருத்தையும் வந்தக்க பாடு இல்ல. நேரம் வேற ஆகுது. இந்த லட்டு வந்து கோலம் போடுதே போட்டுறாதேன்னா. எனக்கு இந்த ஸ்டார் கோலம் தாமரை கோலம் இது ரெண்டை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அவனா நல்லது எனத்தையும் போட்டு கலர் கலரா குடுப்பான்னு பாக்க இன்னும் ஆளக்கானும். வந்துட்டேச்சு திட்டிக்கிட்டு இருக்கிய. பின்ன திட்டாம என்னட்டி பண்ணுவா? நேரத்துக்கு வந்து உன் வேலையை பார்க்கலாம்ல. நானும் ஒத்தையில என்னதான் செய்வேன். இந்த வந்துட்டோம்லா. வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் எங்கிட்ட இப்படி வந்து நிக்க. அதெல்லாம் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் ஆச்சி. இப்பவுமே போட்டா அழுக்காயிரும். கேட்டியலா? எல்லா வீட்டுக்காரரு கொண்டு வராரு எல்லாத்தையும். உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் டக்கு டக்குன்னு முடிப்பேன். ஏட்டி இந்த கோலத்தை போட்டுட்டி பாரு. வீடு வாசல் எப்படி மொட்டையா இருக்கு. நல்ல கோலம் போட்டு கலர் அடிச்சு வை. அப்புறம் நேத்து பால் காய்ச்சிக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாரு. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு உள்ள போய் பாரு. நான் சாப்பாடு எப்போ வரும்னு ஃபோன் போட்டு கேட்க. இவ்வளோ எங்கிட்ட காணும் ஏச்சி? அதை ஏன் கேக்கியே? இப்பதான் இந்த அக்கா வீடு எலியாச்சி வீடெல்லாம் போனேன். எல்லாம் இப்பதான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிடக்காவோ. மேக்கப் வேற பத்தியெல்லாம் இப்போ வந்துருவோம். போன போட்டு அவளை சீக்கிரம் வர சொல்லிட்டி. ஒத்தையில கிடந்தா என்னதானே செய்ய? சொல்லுதேன் இந்த கோலட்டப்பா வெங்க சரி முக்குல இருக்கும் பாரு. எடுத்து போட்டுட்டு உள்ள வா. நீங்க உள்ள போங்க, நான் கோலம் போட்டு வாரேன். என்ன கோலம் போடலாம்? பாம்பு கோலம் போடலாமா இல்ல நண்டு கோலம் போடலாமா? பால் காய்ச்சி அன்னைக்கு பசுமாடு வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லுவாவோ. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு நல்ல மாட்டு கோலம் போடுவோம். மாடும் கண்ணு இருக்க மாதிரி கோலம் போடுவோம். நல்ல கோலம், அழகான கோலம் நான் போட்டேன் ஆச்சி பால் காய்ச்சிக்கு. என்ன அழகா கோலம் போட்டிருக்கேன். கண்ணு குட்டி வரையணுமே. சரி அதை அப்புறம் வரைஞ்சுக்கிடுவோம். இது வரைஞ்சு காலெல்லாம் வலிக்கி போவோம். வீட்டுக்குள்ள போய் வேற என்ன வேலைன்னு பாப்போம். என்னடி பண்ணுது நீ? என்ன கோலம் போட்டு வச்சிருக்க? வா இங்க பாரு என் கோலத்தை எப்படி இருக்குன்னு. நான் பாக்கது இருக்கட்டும். இந்த ஆச்சி பார்த்தாவள உன் கோலத்தை. இதுக்கு என்னட்டி குறைச்சல் இந்த கோலத்துக்கு? பால் காய்ச்சி வீட்டுக்கு மாடு பசுமாடுலாம் கூட்டு வருவாவுல்ல. அதுக்கப்புறம் கண்ணு குட்டிலாம். அதுக்குதான் நான் மாடு வரைஞ்சு வச்சிருக்கேன். இது மாடாட்டி? பாக்க ஏதோ வேட்டை வகை ஏலியன் மாதிரி இருக்கு. இல்ல ஆடுன்னு சொன்னா கூட நம்புவாங்க. சும்மா இருட்டி, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். வருதவன எப்படி என்ன பாராட்டுவான்னு பாரு. ஆச்சி வீட்டுக்கு திருஷ்டியே போச்சு. வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாரும் கண்ணும் இந்த கோலத்துல தான் இருக்கும். அது என்னமோ உண்மைதான்டி. பசுமாடு வரைஞ்சிட்டு கண்ணுக்குட்டி வரையலையா? வரையணும். காலெல்லாம் வலிக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வரையும்னு இருக்கேன். வா வீட்டுக்குள்ள போவோம். சரி வா அப்ப உள்ள போவோம். ஏ அப்பா ஆச்சி வீட்டுக்குள்ள நல்லா இருக்கேன்னு. ஏட்டி நீ இப்பதான் பாக்கியோ? நான் டெய்லி வந்து பாத்துட்டு போறேன். ஏச்சி என்ன ஆச்சி? ஏட்டி வா வந்துட்டாச்சி. நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? நல்லா இருக்காச்சி. வீடெல்லாம் நல்லா கெட்டிருக்கியல. ஆமாட்டி. சரி பால் காய்ச்சி வச்சுட்டு இப்படி கால் நீட்டி உட்கார்ந்துட்டிய. வேலையை பார்க்க வேண்டாமா? ஏட்டி அதுக்கு தான் நீங்க இருக்கீல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க. நான் என்னத்தை பார்க்க போறேன். அடே சார், எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்குமா? ஒண்ணு மட்டும் இல்ல, மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னது இல்ல சொல்லுங்க, நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். மாட்டு கோமியம் வேண்டாமாமா? பால் காய்ச்சிட்டு எல்லா இடத்துலயும் தொளிக்கணுமே, நீங்க வாங்காம வச்சிருக்கிய. சரியா போச்சு. போயாச்சு நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, அந்த பால்காரி 10 மாட்டை சொல்லி வாங்கி வைங்கன்னு. அது கிட்ட சொன்னட்டி அவ இன்னும் கொண்டு வரல பாத்தியா? சரி விடுங்க, கொண்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க, அப்ப இந்த செம்புல வாங்கிட்டு வாங்க. ஏட்டி போயிட்டு சீக்கிரம் ஓடியா. கதை பேசிட்டு அங்க இங்கேயும் நிக்காத. அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவேனே. தான் பாப்போமே. ஏச்சி அப்ப சாப்பாடெல்லாம் வந்துட்டா? ஏட்டி வந்துரும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கொண்டு வந்துருவானுவோ. எங்கடி இன்னும் வந்து சேரல? வந்துருவாச்சி. வந்துட்டு இருக்கோ. வீட்டு பக்கத்துல வந்துட்டாவோ எல்லாரும். எக்க பாத்தியெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த வாழ்வ. ஆமா சௌந்தர்யா, அதுவும் சரிதான். இந்த வயசான காலத்துல இவளுக்கு இப்படி வீடெல்லாம் கெட்டணுமா? கழுத அந்த மண்ணு வீட்லயே இருந்து குறை காலத்தையும் கழிச்சிட்டு போக வேண்டியதானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ பால் காய்ச்சிக்கு என்னட்டி செய்ய போற? என்னத்தக்கா செய்ய? பால் காய்ச்சிக்கு என்ன உப்பு பாக்கெட் கொடுப்பாவோல்ல, அதை 2 உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. வேற என்னத்த செய்ய சொல்லுது? அதெல்லாம் ஆச்சு நல்லா தானே இருக்காவோ. நல்ல சாப்பாடு போடுவாவோ, சாப்பிட்டுட்டு போகணும், அவ்வளவுதான். ஆமா நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் எனக்கு ஒரு 500 ரூபாய் செய்யலான் இருக்கேன். ஏன் மாவா சடங்குக்கெல்லாம் வந்து செஞ்சாவோ. சும்மா இருங்கக்கா. 500 ரூபாய் என்ன செய்ய? 500 ரூபாய் யாரு
நீ எங்க 10 ரூபா வேண்டான்னு சொல்ல போற? அக்கா, என்னக்கா இப்படி சொல்லுதியா? உங்க நல்லதுக்கு தான் சொல்லுதேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச சண்டை போடுவாரு. அவர் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. அதனால ஒரு 500 ரூபாய் செஞ்சிட வேண்டியதான். இது என்ன, இது சொன்னா கேட்க மாட்டேக்கி. சரிக்கா, அப்ப உங்க இஷ்டம். வாங்க வாங்க, என்ன 2 பேரும் இங்கேயே நின்னுட்டிய? என் ஓட்டவை சௌந்தர்யா வந்துட்டியா? வா. வந்தாச்சு. என்ன ரொம்ப லேட் ஆயிட்டோ? இல்ல அதெல்லாம் பூஜை நடந்துகிட்டு தான் இருக்கு. வாங்க உள்ள போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், கையில என்னத்த வச்சிருக்க நீ? இவட்ட என்னத்துக்கு சொல்லணும்? அது ஒரு ஸ்பெஷல் மேட்ரு, கேட்டியா? ரொம்ப முக்கியமானது. ஆச்சி அதுக்காண்டி ஸ்பெஷலா 4 பேர்ட்ட சொல்லி வாங்கியிருக்காவோ. சுடு சுட சுட இருக்கு. நான் உள்ள கொண்டு போய் வைக்கேன். யாரும் பாத்திர கித்திர போறாவோ. வாங்க, நீ உள்ள வந்து உட்காருங்க. சுட சுட இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அது ஏதோ பாயாசமா இருக்கும்னு நினைக்கேன். ஏக்கா, நீலாம்பரி அக்கா, வாங்க. வந்துட்டேன்டி வா. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அங்க ஆச்சி கோவத்துல இருக்கவங்க கேட்டீங்களா? நீங்க இன்னும் வரலைன்னு. ஏட்டி, அப்படியா டி? சொல்லாத ஆச்சிட்டு. நான் இப்பதான் வந்தேன்னு. நான் அப்படியே வந்தேன்ட்டுக்கிடுதேன். சரிக்கா, சரி, உள்ள வாங்க. ஏட்டி, வாங்க 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 பிள்ளைல எல்லாரும். ஏ அப்பா, எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கிய? இல்ல டி, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வேலையை முடிச்சிட்டு வர. ஏட்டி நீலாம்பரி, நீ முதல்ல வர வேண்டாமா? ஏச்சி, அதான் வந்துட்டோம்னா அப்பளே வந்துட்டேன். சும்மா இந்த வெளியில வேலைய பார்த்துட்டு இருந்தேன். ஆமாச்சி, அக்கா அப்படியே வந்துட்டாவோ. போதும் போதும், ஆக்டிங்க போடாதீ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க. ஏச்சி, இது எங்க வைக்க? ஏட்டி, அங்கன ஓரமா வச்சிட்டு வா. தேவைப்படும் போது எடுத்துக்கிடுவாங்க. ஓரமா வையி. இவ்வளவு விலைமதிக்க முடியாத இப்படி சொல்லுவீங்களே நீங்க. இதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அடடே, அப்படியா விஷயம்? இங்கனக்குள்ளே உட்காருங்கட்டி, உள்ள ஒரே புகையா இருக்கு. ஆமாச்சி, அதான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம நல்லா இந்த தூண்ல சாஞ்சு உட்காருவோம். குறுக்கு வலிக்கு அங்க உட்கார்ந்தா. ஏக்கா, சௌந்தர்யாக்கா, இந்த செம்ப புடிங்க. சும்மா தானே இருக்கிய. கொண்டாட்டி இங்கனக்குள்ள வைக்க. பாத்துக்கா, பத்திரம் ரொம்ப முக்கியமானது. ஏட்டி, ஆமா, பத்திரமா வச்சுக்கோ. கொட்டி கிட்டி தொலைஞ்சிடாத. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுவேன். பின்ன வேற என்ன ஆச்சி? நல்ல வீடெல்லாம் கட்டிருக்கிய. ஆமாட்டி, ஏதோ கடவுள் துணையில கெட்ட முடிஞ்சது இந்த வயசுல என்னால. ஏட்டி, பிள்ளைகளோட எங்கிட்ட நீலாம்பரி? வந்துருவோவோ ஆச்சி. ஸ்கூல் விட்டு எல்லாரும் டைரக்டா இங்க தான் வாராவோ. அப்ப சரி டி. ஆமா, சூடாதான் இருக்கு. அப்படி என்ன முக்கியமானதா இருக்கும் இது? பாயாசம் மாதிரியும் தெரியல, வெள்ளை கலர்லயே இல்ல, லைட் மஞ்சள் கலர்ல வேற இருக்கு. வாடையும் ஒண்ணும் தெரியல. எங்க குடிச்சு பாப்போம் லைட்டா. சாப்பாடெல்லாம் வந்துட்டாச்சி. வருது நேரம் தான், இப்போ வந்துரும். அப்படி ஒண்ணும் டேஸ்டா இல்லையே. சரி, நம்ம குடிச்ச மாதிரி காமிச்சுக்கிட கூடாது. ஐயோ, இது என்ன வயித்து கலக்குது. யாச்சி பாத்ரூம் எங்க இருக்கு? ஏடி, பாத்ரூம் எங்கிட்ட இன்னும் கெட்டி இருக்கு. அவன் சும்மா சிமெண்ட போட்டு தான் வச்சிருக்கான். இனிமே தான் கோப்பெல்லாம் பதிக்கணும். என்ன ஆச்சி சொல்லுதிய? பாத்ரூம் கூட கெட்டாம நீங்க என்ன பால் காய்ச்சுதிய? ஏட்டி, என்னாச்சு உனக்கு திடீர்னு? ஆமா, மூஞ்செல்லாம் மாறுது. ஏக்கா, இந்த செம்புல இருந்தது என்னது? ஏட்டி கிறுக்கி, அது கோமியா, மாட்டு கோமியாட்டி. என்ன ஆச்சி சொல்லுதிய? கோமியமா அது? ஏட்டி, ஆமாட்டி, அது கோமியம் தான். ஏதோ முக்கியமானதுன்னு. ஏட்டி, ஆமா, பால் காய்ச்சிக்க அதானே முக்கியம். என்ன செஞ்ச? அத குடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிட்டியா? ஆமாட்டி லட்டு, அத குடிச்சிட்டேன். ஏட்டி, சரியான கிறுக்கியா இருப்பாளேவா. என்ன யாராவது காப்பாத்துங்க தயவு செஞ்சு. வயிறு வலிக்கு. தூக்கட்டி இவள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம். சரியான ஆளா இருக்காளோ. வந்து பால் காய்ச்சி இதாக்கிறதுக்குனே வந்திருக்கா இவா. தூக்கட்டி இவள அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள பேர போறேன். என் மேலதான் எல்லா தப்பு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்திருங்க எல்லாரும். கண்ணெல்லாம் சொருகுதே. வாங்கட்டி ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏட்டி, உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. எரிக்கணுமா புதைக்கணுமா? ஏட்டி, சும்மா இருட்டி நீ. எப்படியாவது காப்பாத்திருங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் வீட்ல இருந்து அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாக்கேன். இவன் நம்மளுக்கு சமாதியே கட்டிருவா போல. ஏட்டி, வாட்டி வா. ஒண்ணு செய்யாது கோமியம்லாம். வா போய் பாப்போம் முதல்ல ஆஸ்பத்திரியில.